Hi guys, வணக்கம் and welcome back to our channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா chiffon saree இந்த மாதிரி ஒன் ப்ளீட்ல எப்படி கட்டறதா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். So இது வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு மட்டும் தான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு கிடையாது. So இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். So இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற சாரீ இதுதான். இந்த சாரியை வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே கட்டியிருந்தேன். சில பேர் வந்து இந்த சாரீ எங்கே வாங்கினீங்க எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சாரீ, அவ்வளோவா யூஸ் பண்ணாமல் இப்படியே புதுசாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இது வந்து எங்கே வாங்கினாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கே தெரியாது. ஸோ சாரியோட ரைட் சைட் எண்டில் வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஷிஃபான் சாரி வந்து ஈஸியாக வந்து அப்படியே நழுவி வந்துடும். நம்ம என்ன தான் சொருவி வச்சாலும் ஒன்று பின் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ சுற்றி எடுத்துகிட்டு வந்த சாரியை மட்டும் உள்ளே வந்து நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ பார்த்துட்டு பேலன்ஸ் எல்லாம் உள்ளே வந்து மடக்கிடுங்க. சொருவக்கூடாது, மடக்கி விடணும். ஸோ இந்த இடத்துல வந்து சுருக்கம் எதுவுமே வராமல் இருக்கணும். அதே மாதிரி சாரியோட முந்தானி ஏரியா வந்து கையிலேயே எடுத்துருங்க. எடுத்துட்டு திருப்பி வந்து ஒரு சுற்று வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த முந்தானி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் லென்த் வந்து கம்மியாக தான் எடுக்கணும். ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எப்படி கீழே லைட்டாக டச் ஆகுதோ அது வரைக்கும் தான் நம்ம லென்த்தே எடுக்கணும். ஸோ ரொம்ப அப்படியே பெரல்ற மாதிரி எடுக்கக்கூடாது. ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணி எடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இவ்வளோ முந்தானி மட்டும்தான் டோட்டலாகவே வரும். ஸோ இது மட்டும்தான், ஏன்னா ஒன் ப்ளீட்டில் நம்ம போட போகிறோம் அப்படின்றதுனால ரொம்ப கீழே பெறலும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்து தான் எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு தான் எனக்கு முந்தானியே வருது. உங்கள் ஹைட்டுக்கு எவ்வளவோ அதுக்கு நீங்கள் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம முந்தானி எடுத்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பின் பண்ணிக்கணும். ஸோ பின் வந்து எப்போவுமே இந்த இடத்துல பண்ணிக்கக்கூடாது, கொஞ்சம் பின்னாடி வந்து பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம முன்னாடி வந்து பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கட்டும்போது கொஞ்சம் முன்னாடி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஒரு சின்ன பின் எடுத்து பின்னாடி வச்சு குத்திக்கோங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி செக்யூர் பண்ணிட்டேன். ஸோ செக்யூர் பண்ணிட்டதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் முந்தானி வரும். ஸோ பேலன்ஸ் எல்லாம் எடுத்து உங்கள் ஷோல்டர்லேயே போட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி முன்னாடி இருக்கிற ப்ளீட்டை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கீழே ப்ளீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் எதனால் ஸ்பேஸ் விடுறோன்ட்டு. ஸோ இந்த பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளீட் எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம ஒன் ப்ளீட்டில் கட்டுறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் சாரீ நிறையவே இருக்கும். ஸோ நிறைய கீழே நம்மளுக்கு ப்ளீட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா ப்ளீட்டை கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சாரிக்கு கொஞ்சம் சின்னதாக எடுத்து நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணாலும் நம்மளுக்கு அப்படியே பஃப்லாம் தெரியாது, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ உங்கள் பாடி வந்து ஃபேட்டாக இருந்தாலும் சரி ஸ்லிம்மாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எத்தனை வருதோ அதை வச்சு மட்டுமே பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபேட்டாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் தான் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பரவாயில்ல, வரதை வச்சே பண்ணிவிடுங்க. ஸோ நான் ஃபுல் ப்ளேட்டும் வந்து எடுத்து முடிச்சாச்சு. ஸோ ப்ளீட் எடுத்து முடிச்சதும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வச்சு நீங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ண போகிறீங்களோ, ஐ மீன் இந்த பாவாடை கிட்டேருந்து உள்ளே இன்செர்ட் பண்ண போகிறீங்களோ அங்கே வந்து பிடிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பின் வந்து பண்ணிக்கோங்க அங்கே கலையாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ளீட்டையுமே இந்த மாதிரி மினிமலான சென்டிமீட்டர் அளவுக்கு தள்ளி வச்சு பின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு உள்ளே இன்செர்ட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி தெரியும், அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் அந்த மாதிரி எடுத்து முடித்ததும் எங்கேருந்து பாவாடிக்குள்ளே இன்செர்ட் பண்ண போகிறனோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கீழே லென்த் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்துட்டு தான் நீங்கள் பின் பண்ணிக்கணும். ஸோ வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி பின் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்களும் இதே மாதிரி தான் பின் பண்ணிக்கணும். ஸோ அதை பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கிளாத் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோடு சேர்த்து வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்காதீங்க, அதை வந்து கொஞ்சம் கீழே இறக்கிடுங்க. நான் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். ஸோ எங்கே உங்களுக்கு தொப்புள் இருக்கோ அந்த இடத்துல வச்சு கரெக்டாக வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இன்செர்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீட் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஏற்றி இறக்கி இந்த மாதிரி இருக்கக்கூடாது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கெல்லாம் நீங்கள் பின் குத்திக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. இது ஒன்ஸ் நம்ம எடுத்து வச்சாலே போதும், அது வந்து அப்படியே ஃபாலோ ஆகிடும். ஸோ நம்ம அது எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பின் வச்சு இன்ஸ்கர்ட்டோடு சேர்த்து வந்து பின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் உள்ளே வச்சு நீங்கள் பின் பண்ணுங்கள். வெளியவே வச்சு பண்ணிங்கன்னா அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ உள்ளே வச்சு பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அது பண்ணி முடிச்சதுமே ரைட் சைடில் வந்து கிளாத் இருக்கும், அதில் வந்து நம்மளுக்கு கேப் இருக்கும். ஸோ அதில் கை விட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க கிளாத் வந்து கையில் கிடைக்கும். இதை வந்து உங்களால் எவ்வளோ டைட்டாக இழுக்க முடியுதோ அந்த அளவுக்கு டைட்டாக இழுத்துக்கோங்க. டைட்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
ஸோ அதை வந்து இழுக்கும் போது நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் லேயராக இருக்கா மாதிரி பார்த்து இழுத்துக்கோங்க. ஸோ இழுத்ததும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து இங்கே கிளாத் கிடைக்கும். இதை வந்து அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை முடிச்சதுமே லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ரைட் சைடில் நம்மளுக்கு விட்ட கிளாத்தை லெஃப்ட் சைடில் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சாரியை தூக்கிட்டு தான் நம்ம வந்து லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ எடுத்துகிட்டு வந்ததும் இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டோடு சேர்த்து வச்சு நீங்கள் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இப்போ வந்து பேலன்ஸ் இருக்க ஏரியாவெலாம் நீங்கள் லைட்டாக வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளீட்டு நம்ம மேலே எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் சும்மா எடுத்து விட்டாலே போதும். ஸோ நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஷர்ட் தான், ப்ளவுஸ் கிடையாது. நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து இந்த மாதிரி டிஷர்ட் வச்சு தான் ப்ளவுஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டிருந்தேன். ஏன்னா என்கிட்ட பிளாக் கலர் ப்ளவுஸே கிடையாது. ஸோ அகைன் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு தான். ஸோ யாருக்கு இந்த மாதிரி சாரீ கட்ட தெரியாதோ, சாரீ கட்டி பழகிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ ஒன்ஸ் வந்து கட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்களாக கட்டிப்பீங்க. இது வந்து ரொம்பவே ஈஸி தான். இருக்கிறதுலே இது வந்து ரொம்ப ஈஸியான சாரீ டிராப்பிங். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. நான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி சாரீ டிராப்பிங் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்பிளேல இருக்குது, வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.